அன்பு சொந்தங்களை, நான் உங்கள் தமிழன் ஆசிக். சிலிண்டர் எவ்வளோ விலை ஏறினாலும் ஏன்னு கேட்குறதுக்கு நாதி கிடையாதுங்க. பெட்ரோல் டீசல் எவ்வளவு விலை ஏறினாலும் ஏன்னு கேட்குறதுக்கு நாதி கிடையாது. காய்கறி விலை ஏறினா கேட்குறதுக்கு நாதி இல்லை. ஏன்? ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் என்ன விலை சொன்னாலும் மெடிக்கலில் வாங்கிடுறாங்க. டாக்டர் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. எதுலேயும் விலைவாசியை மக்கள் பார்க்குறதில்ல. ஆனால் இந்த ஆட்டோ டிரைவருங்க ஒரு 10 ரூபா கூட கேட்டாங்க அடிக்க வராங்க. பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, சிஎன்ஜி விலை ஏறிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஏறி இருக்கு. அதாவது பெட்ரோலும் சிஎன்ஜி டீசல் இந்த மாதிரி விலை ஏறினாலே அனைத்து பொருளும், ஆட்டோ சம்மந்தமான அனைத்து பொருளும் விலை ஏறும். அது மட்டும் இல்லை, வெளியில் உள்ள பொருட்களும் மளிகை சாமான்லேருந்து காய்கறிகள்லேருந்து எல்லாமே ஏறிடும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அங்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது என்னமோ தெரிலங்க, இந்த டாக்ஸி டிரைவர்கள்ட்டையும் ஆட்டோ டிரைவர்கள்ட்டையும் மட்டும் அநியாயமாக வாங்குறேன்னுங்கிறீங்க. மனசாட்சி இருக்குதுங்களா உங்களுக்கு? எங்களுடைய வாழ்வாதாரங்க அது, வயிற்று பொழப்பு. ஆனால் கார்பரேட்டு பெருங்கொள்ளை அடிக்கிறான். பெட்ரோல்லையும் டீசல்லையும் கேஸ்லையும் பெருங்கொள்ளை அடிக்கிறான். அதை கேட்க நாதி கிடையாது. ஏங்க, நாங்களை என்னத்துக்குங்க ஆசைப்பட்டா ஏற்றணும்? பெட்ரோலு ஆயில் எல்லாம் விலையேறி இருக்குது. பெட்ரோல் ஏறினாலே ஆயிலும் விலையேறிடும், இன்ஜின் ஆயில் விலையேறிடும், ஸ்பேர் பார்ட்ஸ் விலையேறிடும், எல்லாமே ஏறிடும். இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால 10 ரூபா ஏற்றினா சண்டைக்கு வரீங்களாங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? நாங்கள்லாம் பிழைக்கக்கூடாதா? காலத்துக்கு இப்படியே தான் கிடக்கணும். ஆட்டோ டிரைவருங்க அப்படியே தான் கிடக்கணும். என்னங்க சிந்தனை உங்களுக்கு? ஐயோ கொடுமையே.